அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பிக்கு மேக்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான வீடியோ. ஏற்கனவே 3 யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருந்தோம், கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். இது வந்து 4வது யூனிட்டுக்கு உண்டான வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து கொஷின் மட்டும் போட்டிருந்தோம். கொஷின் மட்டும் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் 3rd யூனிட்டில் லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருந்தோம். இப்போது சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் கொஷின் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க, ஏன்னா ஷார்ட் டைம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இப்போ வந்து கொஷின் அதுக்கு உண்டான ஹிண்ட்ஸோடு சேர்த்து கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு கொஷின் இருக்குன்னா அது ஆன்சருக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு 4th யூனிட்டுக்கு உங்களுக்கு என்ன ஒரு சஜஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஷார்ட் டைம் அப்படின்னு இருக்கிறதுனால கொஷின் வித் ஆன்சர் அதுக்கு உண்டான ஹிண்ட்டோட கொஷின் கொடுக்குறோம். இந்த 4th யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸில் ஒரு 100 கொஷின்ஸ் இருக்குது. இதை 3 பார்ட்டாக பிரித்து 3 வீடியோவாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சஜஷன் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின், வாட் இஸ் த கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அனலைட்டிக் ஃபங்க்ஷன்? அனலைட்டிக் ஃபங்க்ஷனோட கேரக்டரிஸ்டிக் அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் ஹாஸ் எஸ் டெரிவேட்டிவ் அட் எவரி பாயிண்ட் இன் இட்ஸ் டொமைன். அந்த டொமைனில் வந்து எவரி பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும், டெரிவேட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான ஹிண்ட்டும் கீழே இருக்குது. நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம். கொஷின் நம்பர் 2, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் லிமிட்ஸ் இன் காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஃபார் எ லிமிட் டு எக்ஸிஸ்ட் தி ஃபங்க்ஷன் மஸ்ட் அப்ரோச் த சேம் வேல்யூ regardless of the path. Third question, the function f of z is continuous at a point z naught if option C, limit z tends to z naught f of z equal to f of z naught. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. Fourth question, a polynomial functions are option C, analytic everywhere in the complex plane. காம்ப்ளெக்ஸ் பிளேனில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து விச் இஸ் அனலிட்டிக்காக இருக்கும். இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷன் அனலிட்டிக். 5th கொஷின், a rational function r of z equal to p of z divided by q of z, where p of z and q of z are polynomial is analytic. p of z by q of z இந்த ரேஷனல் ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருக்கும் அப்படின்னா only at the points where q of z not equal to 0. q of z வந்து டினாமினேட்டர் வந்து என்னவாக இருக்கக்கூடாது, q of z டினாமினேஷன் பாலினாமியல் வந்து 0வாக இருக்கக்கூடாது. ரேஷனல் ஃபங்க்ஷன் ஆர் அனலிட்டிக் wherever their denominator is non-zero. அதான் கண்டிஷன்ஸ். அடுத்தது, வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் தி பவர் சீரிஸ் சம்மேஷன் z பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. தி பவர் சீரிஸ் ஆஃப் e பவர் z which is converges everywhere. இது வந்து கன்வர்ஜஸாக இருக்கும். Question number 7, Maclaurin series is a special case of Taylor series when the expansion is around which point அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, டெய்லர் சீரீஸில் z equal to 0ன்னு போட்டோம்னா நமக்கு மெக்லரின் சீரிஸ் கிடைக்கும். ஆப்ஷன் சி, z equal to 0. மெக்லரின் சீரிஸ் ஆர் டெய்லர் சீரிஸ் சென்டர் அட் தி ஆர்ஜின். அடுத்த கொஷின், யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் எ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் fn of z f for n of z to f of z on a set S means that for any epsilon greater than 0 there exists on n such that for all small n greater than capital N. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, f for n of z minus f of z மாடுலஸில் less than epsilon for all z in S. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9, Abel's limit theorem relates the sum of a power series on a boundary of its disk of convergence to the sum of the series inside the disk provided certain conditions are met. Option B பார்த்தீங்கன்னா Abel's limit theorem related to the sum of power series on boundary of its disk of convergence to the sum of series inside the disk அதுமாதிரி provided certain conditions are met. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஆப்ஷன். அதில் வந்து உங்களுக்கு உண்டான அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க ஹிண்ட்டு, அதை பார்த்துக்கலாம். அடுத்த கொஷின், an analytic function can be viewed as a mapping from the complex plane to itself. What property does this mapping often preserve locally? Option C, angles. This is a definition of conformality. Question number 11 பார்த்தீங்கன்னா, a mapping W equal to f of z is conformal at a point z0 if it preserves option D, angles between intersecting curves both in magnitude and sense. Option D.
அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 12, which of the following is an example of an analytic function that is not a polynomial அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of z equal to e power z. f of z equal to e power z. The exponential function is a fundamental analytic function with an infinite series. The infinite series representation, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன் தட் இஸ் நாட் ஏ பாலினாமியலாக இருக்காது, பட் வந்து அனலிட்டிக்காக இருக்கும். e power z. Question number 13, what is an arc in the context of complex analysis அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, a continuous curve in the complex plane. Continuous curve in the complex plane. அதுக்குண்டான ஹிண்ட் இருக்குது, இங்கே பார்த்துக்குங்க. 14th question, a closed curve in the complex plane is one where. ஆப்ஷன் பி, its starting point and ending point are the same. closed curve வந்து பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் பிளேனில் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டும் சேமாக இருக்கும். that is a loop. Question number 15, if a function is analytic in a region, it means it is analytic அப்படிங்கிறப்ப at every point in the interior of the region. Option B. Question number 16ல, what is a key property of conformal mapping? Conformal mapping ஓட key property என்னன்னு பார்த்தீங்கன்னா they are precisely the analytic function with a non-zero derivative. Option C. Question number 17th, which of the following is not a linear transformation in the complex plane? f of z equal to 1 by z. Linear transformation are the form of az plus b. 1 by z is a fractional linear transformation but not linear in the affine sense. Question number 18, the linear group in the context of complex analysis typically refers to transformation of the form option C, f of z equal to az plus b, where a not equal to 0. These are the affine transformation. Question number 19, the cross ratio of 4 distinct complex number z1, z2, z3 இருந்துச்சுன்னா அதோட cross ratio என்ன அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா z1 minus z3, z2 minus z4, z1 minus z4, z2 minus z3, z1 minus z3, அதேமாதிரி z2 minus z3, அதேமாதிரி z2 minus z4, அதேமாதிரி z1 minus z4 இதோடு. This invariant crucial for studying Mobius transformation. 20th question, a function f of z has symmetry with respect to the real axis if option C, f of z equal to conjugate f of conjugate of z. Conjugate of f of conjugate of z equal to f of z. This is the Schwarz reflection principle for analytic function. Question number 21, what is the fundamental theorem of complex integration? Complex integration oda fundamental theorem, the existence of antiderivatives for analytic function. Antiderivatives for analytic function existence is a fundamental theorem of complex integration. Question number 22, a line integral in the complex plane is computed along a rectifiable arc. அதோட ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா the path of integration must have finite length. 23rd, question number 23rd, what does rectifiable arc mean the complex analysis? Complex analysisல வந்து பார்த்தீங்கன்னா rectifiable arc அப்படிங்கிறது an arc whose length can be measured which is finite அப்படி இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா 23rd questionக்கு ஆப்ஷன் B. 24th question, for an analytic function f of z, the line integral y into f of z dz depends only on the endpoints of y if option C, f of z has an antiderivative in a simply connected domain containing y. Option C. இது வந்து பார்த்தீங்கன்னா direct consequence of the fundamental theorem of complex integration. அந்த தியரத்துப்படி வர சொல்லியிருக்காங்க. Cauchy's theorem for a rectangle R states that if f of z is analytic and inside R, then integral dou R f of z dz equal to option C, 0. This is a fundamental result. Starting and such integral vanish. Question number 26, Cauchy's theorem in a circular disk D states that if f of z is analytic in D, then for any simple closed curve y in D, integral y f of z dz is option C, 0. அதுக்குண்டான ஹிண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் 27th, the index or winding number of a point z0
with respect to a closed curve denoted n. Y comma z naught describes option B, the number of times y winds around z naught in a counterclockwise direction. Number 28, Cauchy's integral formula states that if f of z is analytic inside and on a simple closed curve y and z naught is inside y, then f of z naught equal to 1 by 2 pi I integral y f of z by z minus z naught dz. The formula allows to use to find the value of f of z at any point inside y. இதோட hint பார்த்தீங்கன்னா it expresses the value of an analytic. Question number 29, using Cauchy's integral formula for higher derivatives f dash of z naught can be expressed as 1 factorial divided by 2 pi I integral y into f of z divided by z minus z naught square into dz. இது வந்து பார்த்தீங்கன்னா the f dash of z can be expressed as higher derivatives. The formula generalizes to derivatives with an additional factorial in the numerator and the higher power in a denominator. 30th question, which of the following is not a local property of analytic function? Which of the following is not a local property of analytic function? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஹேவிங் ஏ குளோபல் மேக்ஸிமம் வித்தின் அண்ட் ஓப்பன் டொமைன். ஓப்பன் டொமைனில் வந்து குளோபல் மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து கிடையாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஏ லோக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். மற்ற மூணுமே வந்து அப்ளிகபிள் ஆகும். அதாவது அனலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிலிட்டியாக இருக்கும், பொசஸிங் த டெய்லர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும், சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஃபோர்த் ஒன் தான் பார்த்தீங்கன்னா நாட் ஏ லோக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். Next question, 31, the removable singularity of an analytic function f of z at z naught is a point where. Again, removable singularity of an analytic function f of z at z naught is point where அப்படிங்கிறப்போ option C, the function can be redefined at z naught to be analytic. z naught to be analytic-ஆ இருக்கும். option C. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா f sin z by z at z equal to 0 is a removable singularity. Question number 32, Taylor's theorem states that an analytic function f of z in a disk modulus z minus z naught less than r can be represented by the z minus z naught less than r can be represented by power series. இந்த Taylor series வந்து power series நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. This series is known as the Taylor series for f of z centered at z naught. Question number 33, a zero of an analytic function f of z is a point z naught where option B la வந்து f of z naught வந்து 0. சார் வாங்க. Question number 34, a pole of an analytic function f of z at z naught is a point where அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கு ஆப்ஷன் f of z tends to infinity as z approaches z naught. ஆப்ஷன் C இதுக்கு உண்டான ஆன்சர். அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. Poles are isolated singularities where the function blows up in the controlled way. இந்த வீடியோட கடைசி கொஷின் நம்பர் 35, the local mapping property of analytic functions state that if f dash of z naught not equal to 0, then f is a conformal map near z naught and option B, it is 1 to 1 in a neighborhood of z naught. It is a 1 to 1 in a neighborhood of z naught. அதுக்கு உண்டான ஹிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா this is a consequence of the inverse function theorem in complex analysis. Inverse function of theorem, consequence of inverse theorem function theorத்துக்கு உண்டான அந்த ப்ராப்பர்ட்டி படி இட் இஸ் 1 to 1 இன் ஏ நெய்பர்ஹுட் ஆஃப் z naught. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கொஷின் இந்த யூனிட்டில் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 65 கொஷின் அடுத்த 2 வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதில் வந்து ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.